நமது ஆரோக்கியம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் அந்த ஆரோக்கியத்திற்காக தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். அதற்காக ஒரு நமது ஆரோக்கியம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு நிகழ்வை தொடர்ந்து நமது தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காக ஒளிபரப்ப இருக்கிறோம். அதிலே முதல் நிகழ்வாக 40 ஆண்டு காலம் கண்முன்னே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு தெரிந்த மருத்துவர், எங்களது குடும்ப மருத்துவர் திரு டாக்டர் பழனிசாமி அவர்கள் என்ஆர் பாலிகிளினிக் என்று துவங்கி சிறு வயதிலிருந்தே மக்களுக்கு வேணுங்கிற மருத்துவத்தை செஞ்சு குறைந்த அளவில் ஃபீஸ் வாங்கிட்டு செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம். அவர் தன்னுடைய ஹாஸ்பிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திருக்கார். ஒரே முட்டாம் மிகப்பெரிய அளவில் கொண்டு வரல. அப்போது அவருடைய நோக்கம் சிறந்த நோக்கமாக இருந்தது. நிறையா நோயாளிகள் அவரை தேடி வந்து அனுதினமும் தன்னுடைய உடல்நலத்தை ஆரோக்கியத்தை பேணி காத்தார்கள். தற்போது வரை எங்கள் ஊரிலே இருக்கிற என்ஆர்பி ஹாஸ்பிட்டல் நம்ம போய் சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட அனுபவத்தை கேட்க போகிறோம். இது அது மட்டும் இல்லை, இன்னும் பல உடல் ஆரோக்கியத்தை பேணும் நண்பர்களிடம் இதுபோல் அவர்களுடைய எண்ணங்களை கருத்துக்களையும் கேட்டு உங்களுக்காக பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் பண்ணுற தொழிலும் உங்கள் குடும்பமும் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு சாதனையை இந்த உலகத்திற்கு நிகழ்த்த முடியும். அதற்கு உடம்பு ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், நம்ம ஆரோக்கியம் முக்கியம். அதனால தான் இதுக்கு நம்ம ஆரோக்கியம்னு பேர் வச்சு உங்களுக்கு பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வரலாங்களா சார்? வணக்கம் சார். பல ஆண்டுகளாக எங்கள் குடும்ப டாக்டராக இருந்துட்டு மிக சிறப்பாக இந்த பகுதி மக்களுக்கு மருத்துவத்தை செஞ்சு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் டாக்டர் பழனிசாமி அவரை பற்றியும் அவரது எண்ணங்களை பற்றியும் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றியும் நீங்கள் நிறையா பொது வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, மருத்துவம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறீங்க, அதை பற்றியும் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். என்னை இந்த ஹாஸ்பிட்டலில் நான் என்னுடைய ப்ராக்டிஸ் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய நம்ம தீபம் சாமிநாதன் அவர்கள் கேட்டதற்கு இணங்க நான் 1974 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. தீபாவளி அன்னைக்கு நான் இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட 50 வருடங்கள் முடிந்து 51வது ஆண்டிலே நான் இந்த மருத்துவத்துறையில் இந்த பகுதியிலேயே, அதுவும் குறிப்பாக இதே பகுதியிலேயே நான் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா 1983 ஜூன் 12ஆம் தேதி துவங்கப்பட்டது. சரி. இன்றைக்கி 41 வருடம் முடிந்து 42 வருடமே முடிந்து விட்டது. சரி. இத்தனை நாட்களும் இந்த பகுதியிலேயே தான் நான் மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சரி. ஆரம்ப காலங்களிலேயே இந்த இடத்தினிலேயே நம்ம ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி அல்லது ஒரு மருத்துவமனையை உருவாக்கி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தினே தான் நான் இருக்கின்றேன். சரி. அதனால தான் இதே ஏரியாவில் அன்றைக்கி ரொம்ப பேக்வேர்டு ஏரியா இது. கண்டிப்பாக அன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணி இருக்காது,
ஆட்டோ இருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கும். அடிபட்டு வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சரி. ஸோ அந்த மாதிரி டைங்களில் வந்து நம்ம இங்கே இடத்துல ஆரம்பித்தனால தான் நிறைய பேர் வந்து நான் மருத்துவத்துறையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கோவையில் ஒரு பெரிய இடத்தினில் நீங்கள் இந்த மருத்துவமனையை கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னால எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட நான் இல்லை, இந்த பகுதியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்தாமல் இந்த மருத்துவமனையை நிறுவனம் 83ல். இந்த 83வது வருடம் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பாக நம்ம வந்து சுந்தராபுரம் ஏரியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி அனைவரும் அறிவார்கள். ஸோ அந்த விதத்திலாம் இன்றைக்கி வந்து நாம் எவ்வளோ பேருக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் ட்ரீட் பண்ணது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சுயநலத்துக்காக ட்ரீட் பண்ணல, ஒரு பொதுநலன் கருதி நம்ம அனைவருக்குமே ஒரு வைத்திய உதவிகள் செய்தோம். கண்டிப்பாக அப்படி செஞ்ச போது எவ்வளோ பேருக்கு நம்ம நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறது என்னால் அசஸ் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய நோயாளிகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்போவே எனக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுங்க, அன்றைக்கி நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்கன்னு வந்து சொல்லும்போது தான் நமக்கு இவ்வளோலாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும். அந்த விதத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேங்கிறது நான் மனசார நினைக்கிறேன். சரி. அந்த விதத்தில் எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நாங்களே அது உணர்கிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி பூரா உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம். ரேட்டும் ரொம்ப குறைவாக தான் நீங்கள் மற்றதை ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணுற போது இருக்குது. நீங்கள் ஆரம்பத்து காலத்தில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குனீங்க சார்? நான் 1974ன்னு சொன்னேன். 75லேருந்து நான் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். 75லெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சாதாரணமாக 2 ரூபா தான் நான் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு மாத்திரைகளும் கொடுத்து, அதாவது ஒரு ஊசி மருந்து மட்டும் இல்லை, கூட மருத்துவ மாத்திரைகளையும் அந்த நேரத்துக்கு வேண்டிய அவசர சிகிச்சையான மாத்திரைகளையும் கொடுத்து அது நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டுருப்போம். நிறைய பேர் அன்றைக்கி வந்து பணம் இல்லைன்னு போவாங்க. நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஏழைகள்லாம் வந்தாங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு பணம் இல்லைம்பாங்க அந்த 2 ரூபாயே. அதனால் அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு மன திருப்தி தான். ஆனால் அன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 100 நோயாளிகள் 150 நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோலாம் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி விசிட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. ஹோம் விசிட்டு ரொம்ப படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சரி. அப்போ வந்து என்னுடைய வெஹிக்கிளில் தான் நான் போவேன், என்னுடைய மோட்டர் சைக்கிளில் தான் நான் போவேன். சரி. அன்றைக்கி எல்லாம் வந்து நான் 6 ரூபா வாங்குவேன். ஒரு வீட்டுக்கு போனேன்னா 6 rupees வாங்குவோம். அதுவும் அங்கே போய் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கூட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய் வாங்குவோம். அன்றைக்கெல்லாம் என்கிட்ட வந்து 100 ரூபா கொடுத்தவங்கலாம் உண்டு. ரொம்ப மோசமாக இருந்தாங்க, நல்லா ஆகிட்டாங்கன்னா. ஆனாலும் நான் அதை வாங்கிக்க மாட்டேன். சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் என்னுடைய மருத்துவத்துறையில் நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. நீங்கள் பொது வாழ்க்கையில் எந்த அமைப்போடு இணைஞ்சு செஞ்சிட்ருக்கீங்க? பொது வாழ்க்கைன்னு எடுத்துகிட்டா நான் ஆக்சுவலாக லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னலில் நான் ஒரு உறுப்பினராக இணைந்து சரி இப்பொழுது 42 வருஷம் ஆயிடுச்சு. நான் 82ல் ஒரு லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷ்னலில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னால் ஒரு பெரிய அங்கீகாரமாக சொல்ல போனோம்னா எங்கள் லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்னு சொல்லுவோம் ஒரு மாவட்டத்திற்கு. அது கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கிய மாவட்டத்திற்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்தேன். சரி. அன்றைக்கி வந்து நிறைய உதவிகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவோம். நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸு, ஐ கேம்ப்ஸு, அதே மாதிரி நிறைய குடிநீர் வழங்குகின்ற தொட்டிகள், அதே மாதிரி நிறைய பள்ளிகளுக்கு முக்கியமாக கழிப்பிட வசதிகளை செய்து கொடுத்தோம். அன்றைக்கி வந்து ஒரு இது ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம டிஃபரன்ஷியலி ஏபிள்டு பீப்புளுக்காக நிறைய இந்த செயற்கை கால்கள், கைகள் அதெல்லாம் கொடுக்குற ஒரு திட்டம். முக்கியமாக வந்து மரக்கன்றுகள் நடுகின்ற திட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் வீட்டு முன்னாலேயோ அல்லது நிறைய பகுதிகளில் பார்த்து பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னால் நான் மரங்கள் தான் இருக்கும். சமூக ஆர்வலருங்கிற மாதிரி முறையில் சாமிநாதன் அவர்களுக்கு நல்லா தெரியும். சரி. அதனால் அப்படி மரக்கன்றுகளை நட்டோம். இது மாதிரி அதே மாதிரி ரத்த தான முகாம்கள். அன்றைக்கி வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவையிலன்னு பார்த்தா அன்றைக்கி பிளட்டு கொடுக்கறதுக்கு எல்லோரும் யோசனை பண்ணுவாங்க. சரி. அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அந்த பிளட் டொனேஷன்ஸ் கேம்ப் கண்டக்ட் பண்ணி, அதுவும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான், அதாவது அரசாங்க மருத்துவ மனைகளுக்கு தான் அந்த ரத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினில் அது அந்த திட்டத்தினை நிறைவேற்றி ஒரு நேரத்தில் எனக்கு மருத்துவமனையினுடைய முக்கிய மருத்துவர்கள் டீன்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட இப்போ எனஃப் பிளட் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த லயன்ஸ் கிளப் தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் ரொம்ப
பெருமைப்படுவோம். நிறைய பேருக்கு பிளட் குரூப்பிங் RH ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். எனக்கு ஒரு 5000 பேருக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ஒரு அவார்டே இந்த ரத்த தான முகாம் நடத்துகிற இடத்துலேருந்து எனக்கு ஒரு அவார்டே கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அன்னைக்கு வந்து நம்ம GKD எலக்ட்ரிக்கல் கிரிமட்டோரியம் ஒன்று தான் இருந்தது கோவையில். இந்த மின்மயானங்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல இருந்தாலும் அன்னைக்கு வந்து அவங்க எடுத்த திட்டத்திற்காக நாங்கள் ஒரு ஊர்தி, அந்த மார்ச்சரி வேனுன்னு சொல்லுவோம், அந்த மார்ச்சரி வேனை நாங்கள் டொனேட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஒரு சென்னையில் சென்று அந்த உதவும் கரங்கள்ங்கிற ஒரு அமைப்புக்காக ஒரு சிசு பவன்ங்கிற ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தோம். மூலமாக இந்த குழந்தைகள், அனாதை குழந்தைகளெல்லாம் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நம்ம TVS நகரில் வந்து ஒரு தொழுநோய்கள் வைத்தியம் பண்ணுறதுக்காக லெப்ரசி சென்டர் ஒன்று கட்டி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து அந்த லெப்ரசி சென்டரும் கூட அவங்க லெப்ரசி எராடிகேட்டட் இன் கவர்மெண்ட் அப்படிங்கிறனால அது வந்து இந்த டிஃபரன்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரனுக்காக அதை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் PSG அறக்கட்டளை. ஸோ அந்த விதத்தில் ஒரு மன திருப்தியுடன் நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். அது மட்டும் இல்லை, பொது வாழ்வில் நான் இந்த தமிழ்நாடு அளவுக்கு வந்து மருத்துவ சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். 2022 நான் வந்து தி ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் IMA தமிழ்நாடு ஸ்டேட்டு. ஸோ அந்த விதத்திலேயே எனக்கு தமிழ்நாடு பூரா ஒரு சென்று வர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நிறைய மருத்துவர்களுடன் பழகி அவர்கள் மூலமாக இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பிரான்ச்சஸ் மூலமாக நிறைய ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம்னு செய்வோம். முக்கியமாக நாங்கள் ஒரு திட்டத்தை அந்த வருஷம் எடுத்தோம், வாருங்கள் கிராமம் செல்வோம்ட்டு, வில்லேஜ் அடாப்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கு சென்று மருத்துவ உதவிகள், மரக்கன்றுகள் நடுதல், முகாம்கள் நடத்துதல் அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதே மாதிரி நான் 2011 வந்து கோவை பிரான்ச், கோயம்புத்தூர் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்த பொழுது ஒரு ரத்த வங்கியை ஆரம்பித்தோம். அந்த ரத்த வங்கி கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவினில் காம்பனன்ட் செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட், அந்த யூனிட்டை ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய பேருக்கு வந்தாமல் ரொம்ப நாமினல் சார்ஜஸ், அதாவது அதை வச்சு நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு 750 ரூபா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி யாருக்கெல்லாம் ரத்தம் தேவையோ சில டைமில் ஃப்ரீயாக கொடுப்போம். அதாவது ரொம்ப ஏழை நோயாளிகள், மருத்துவ டாக்டர்கள் யாராச்சும் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் வி வில் கிவ் இட் ஃப்ரீ. அந்த மாதிரி எல்லாம் உதவிகளையும் நிறைய செஞ்சுருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொது வாழ்விலே இதெல்லாம் எனக்கு ரொம்ப மன திருப்தியான ஒரு விஷயம் என்று குறிப்பிடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க? உங்கள் சன்னை வந்து மருத்துவத்துக்கே படிக்க வச்சுருக்கிறீங்க. அவரும் இங்கே வந்து நிறையா மருத்துவம் செய்கிறாரு. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. DTCP அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.